லேவியரின் பங்குகள். லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி, தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலமையாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நெகேமியா தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை சுத்திகரிக்கிறார். அப்போது மற்றொரு பிரச்சனை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நெகேமியா அறிந்து கொள்கிறார். தங்களுக்கு பங்குகள் கொடுக்கப்படாவிட்டாலும் லேவியர்கள் அது குறித்து யாரிடத்திலும் முறையிடவில்லை. அவர்கள் யாரோடும் விவாதம் பண்ணவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டியவர்கள் இப்போது வெளிநிலங்களிலே விவசாய வேலைகளை செய்கிறார்கள். லேவியருக்கு அவர்களுடைய பங்குகள் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு 2 காரணங்களை சொல்ல முடியும். அவையாவன: லேவியர்கள் எருசலேமில் தங்கியிராமல் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்யாமல் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள். ஆகையினால் ஜனங்கள் லேவியரை பராமரிப்பதற்கு பங்குகளை கொடுக்க விரும்பவில்லை. லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல் விவசாய வேலைகளை செய்வதனால் ஜனங்களுக்கு அவர்கள் மீது மதிப்பு மரியாதை குறைந்து போயிற்று. லேவியரை பராமரிக்க வேண்டும் என்னும் எண்ணம் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை. ஜனங்கள் தங்களுக்கு பங்குகளை கொடுக்காததினால் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்காக லேவியர்கள் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். ஜனங்கள் அவர்களுக்கு பங்குகளை கொடுத்திருந்தால் அவர்கள் எங்கும் போகாமல் எருசலேமில் தங்கியிருந்து தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்திருப்பார்கள். லேவியருக்கு பங்குகள் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதை நெகேமியா அறிந்து கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அவர்கள் மூலமாக பெரிய ஊழியங்களை எதிர்பார்க்க முடியாது. ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் போது அவர்களை பராமரிக்கும் காரியங்களில் ஜனங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். லேவியருக்கு பங்குகள் கொடுக்கப்படாமல் போனதற்கு இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்களே காரணம் என்பதையும் நெகேமியா அறிந்து கொள்கிறார். இதற்காக நெகேமியா தலைமையானவர்களோட வழக்காடுகிறார். தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று நெகேமியா தலைவர்களோட கேட்கிறார். நெகேமியா லேவியர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைக்கிறார். ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கைவிடும்போது அவர்கள் லேவியரையும் கைவிடுகிறார்கள். தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக நெகேமியா வெளிநிலங்களுக்கு ஓடிப்போன லேவியர்களை எருசலேமிலே கூட்டிச் சேர்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் நெகேமியாவின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது யூதா எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் கொண்டு வருகிற தசம பாகமும் காணிக்கையும் திரளாயிருக்கிறது. பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டிய தேவை உண்டாயிற்று. நெகேமியா ஆசாரியனாகிய செலோமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைக்கிறார். அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து சேர்த்தாலும்
கர்த்தரே அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களில் இருந்து ஒரு பகுதியை கர்த்தருக்கு திரும்ப கொடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் கர்த்தருக்கு கொடுக்க நம்மிடத்தில் ஒன்றும் இருக்காது. லேவியருக்கு பங்குகள் திட்டம் பண்ணப்பட்டாலும் கர்த்தரே அவர்களுக்கு பங்குகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தரே எஜமானராய் இருக்கிறார். நெகேமியா கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய ஆளுகையையும் நினைவு கூர்ந்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்பதே நெகேமியாவின் ஜெபம். நெகேமியா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது என்னை ஆசீர்வதித்தருளும் என்றோ அல்லது எனக்கு பிரதிபலனை தாரும் என்றோ ஜெபம் பண்ணாமல் என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தமது கிருபையினால் நம்மை நினைவு கூறுகிறார்.